நம்ம பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமில் மீண்டும் வந்து ஜாயின் ஆக போகிறாரு. இதுக்காக நம்ம சிஎஸ்கே நிறைய தரமான சம்பவங்களையும் வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கேகேஆருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஃபைட்டும் வந்து பண்ண போகிறாங்க. அது என்ன ஃபைட்டு, நம்ம சிஎஸ்கே பத்ரினாவை எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும், நம்ம சிஎஸ்கே வீரரான உர்வில் பட்டேலுக்கு சிஎஸ்கேல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீரரோட இடத்துல அவருக்கான ஆடு லோன் வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது. யார் அந்த வீரர், நம்ம சிஎஸ்கேக்காக ஒரு புதிய ரோலும் வந்து பண்ண போகிறாரு. அது என்ன ரோல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கே கொடுக்கலனா லைக்கே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம உர்வில் பட்டேலை பார்த்துடலாம். சிஎஸ்கே டீமில் கடைசி நேரத்தில் வந்து ஜாயின் ஆகியிருந்தார். ஆடு லெவலில் வாய்ப்பை நம்ம சிஎஸ்கே அவரை வந்து நம்பி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பேட்டிங் வந்து நம்ம சிஎஸ்கேக்காக பண்ணியிருந்தார். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டன் உள்ளே வந்துருக்கிறதுனால அந்த இடத்துல இவருக்கான ஆடு லெவல் வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக வந்து பார்க்கப்பட்டிருந்து. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம உர்வில் பட்டேலுக்கு சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் கன்ஃபார்மாக வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது. அதுவும் நம்ம தலை தோனியோட இடத்துல தான் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது. நம்ம தலை தோனி பல மேட்சஸை வந்து மிஸ் பண்ண போகிறாரு. ஸோ அந்த இடத்துல அவே மேட்ச்சில் ஃபுல்லாக இவருக்கான ஆடு லெவல் வாய்ப்பு வந்து கன்ஃபார்மாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லை, சிஎஸ்கேக்காக ஒரு புதிய ரோல் வந்து பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி பவர் பிளேயில் இறங்கி தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தார். இப்போ ஒரு ஃபினிஷிங் ரோலில் நம்ம சிஎஸ்கே யூஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு உர்வில் பட்டேலுக்கான ஆடு லெவல் வாய்ப்பு கிடைச்சா நம்ம சிஎஸ்கேயோட ஃபினிஷராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம உர்வில் பட்டேலை பார்த்தினா ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம பத்ரினாவை பார்த்துலாம். நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போன வீடியோவில் நான் கூட சொல்லியிருந்தேன் பத்ரினாவை வந்து சிஎஸ்கே ஆக்ஷனில் எடுக்கிறதுக்காக போக மாட்டாங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக பத்ரினாவை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய ட்ரேட் ஆஃபர் வந்து கிடச்சிருக்கு நம்ம பத்ரினாவை வச்சு. ஸோ அதை ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்ஆர் டீமாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், இந்த ரெண்டு டீமும் வந்து ட்ரேடுக்கு கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டு ஆஃபரையுமே நம்ம சிஎஸ்கே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ரினாவை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு குறைவான ப்ரைஸில் சிஎஸ்கேயில் மறுபடியும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நம்ம சிஎஸ்கே வந்து இதை வந்து பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு வந்து போக போகிறாங்க நம்ம பத்ரினாக்காக. பத்ரினாவை பொறுத்த வரைக்கும் 5-6 கோடி ரூபா வந்து போனால் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம கேகேஆர்கிட்ட அதிக அமௌண்ட் இருக்கிறதுனால பத்ரினாவுக்காக போக போகிறாங்க அப்படின்னு ரீசெண்டாக சொல்லப்படுது. இதுக்கான காரணம் நம்ம பிராவோ அங்கே தான் ஹெட் கோச் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பத்ரினாவை எடுக்கிறதுக்கான ப்ராசஸை நம்ம பிராவோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. இப்போதைக்கு ஒரு மோசமான ஃபார்மில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 கோடி ரூபா வரைக்கும் நம்ம சிஎஸ்கே வந்து போவாங்க. அதுக்கு மேலே நம்ம கேகேஆர் போனாங்க அப்படின்னா கேகேஆர் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேகேஆர் ஒருவேளை ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற வீரருக்கு இவ்வளோ தொகை தேவையா அப்படின்னு ஒருவேளை யோசிச்சாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக குறைஞ்ச ப்ரைஸில் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போதைக்கு மறுபடியும் நம்ம பத்ரினாவை சிஎஸ்கே டீமில் வந்து கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பத்ரினாவை மறுபடியும் நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து பார்க்கலாமா? உர்வில் பட்டேலுக்கு ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.